வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான முறையில் முருங்கைக்காய் பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 முருங்கைக்காவை கட் பண்ணி உள்ளே இருக்கிற சதையை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி. அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, பொட்டுக்களையும் எள்ளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்சியில் அடித்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நாம் தேங்காய் எடுத்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு செய்யலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆனியனையும் பூண்டையும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கணும். அது ரோஸ்ட் ஆனதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆனியன் வணங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காக்குள்ளே இருக்கிற சதையை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தி மசால் வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா நாம் வணக்கிக்கலாம். மசாலெலாம் கொஞ்சம் சுண்டுட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மசால் வாசம்லாம் போயிடுச்சு, தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நாம் பொட்டுக்கடலை தூள் எள்ளும் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ தேங்காய் அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான முருங்கைக்காய் பெரட்டல் ரெடி. பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.